எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, மத்திய கவர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுற சிம் கார்டுகளுக்கு ஒரு தடை சட்டம் போட்டிருக்காங்க. அது என்ன தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற சிம் கார்டுகளுக்கு யூஎஸ்எஸ்டி கோட் அதுதான் மெயினாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த யூஎஸ்எஸ்டி கோட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சதுக்காகவும், டேட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சதுக்கும், கால் ஃபார்வர்டிங், மெசேஜ் ஃபார்வர்டிங் இந்த மாதிரியான சேவைகளில் இந்த யூஎஸ்எஸ்டி கோட் தான் மெயினாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாதி மக்கள் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, மீதி பாதி மக்கள் கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கீபேட் ஃபோனில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க பெரியவங்க பேங்க்ல போய் கேஷ் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஓடிபி அப்படின்றது வரும். ஏடிஎம் கார்டு போடும்போது ஓடிபி வரும். அதை போட்டு தான் கேஷ் எடுக்க முடியும். இப்போ இந்த சேவை இதை பற்றி தெரியாதவங்களுக்கு அங்கே இருக்க மக்கள் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் ஃபார்வர்டிங், மெசேஜ் ஃபார்வர்டிங் இந்த முறையை யூஸ் பண்ணி அவங்களுடைய வரக்கூடிய கால்ஸ், மெசேஜஸ்லாம் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இதனால் இவங்க எப்போ ஏடிஎம் போய் காசு எடுக்கும்போது அந்த காசு வரது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கால் ஃபார்வர்டிங், மெசேஜ் ஃபார்வர்டிங் பண்ணதுனால இவங்க இதை வச்சு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட பின் நம்பர் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம் போய் கேஷ் எடுக்கும்போது அந்த ஓடிபி இவங்களுக்கு வரும். இவங்க அதை போட்டு அந்த கேஷை வித்ரா பண்ணுறாங்க. நீங்கள் இரும்பு திரை படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான ஸ்கேம் தான் அந்த படத்தில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்கேம் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக மத்திய கவர்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த யூஎஸ்எஸ்டி கோடை டோட்டலாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தடை பண்ணுறது மூலிமா கால் ஃபார்வர்டிங், மெசேஜ் ஃபார்வர்டிங் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். படிக்க தெரியாத சில மக்கள் அவங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள பண மோசடியை தடுக்க முடியும். அவங்களுக்கு டைரெக்டாக பேங்க்கில் போயிட்டு கேஷ் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு பதிலாக வேற ஒரு ஆப்ஷனை மத்திய கவர்மெண்ட் அந்த ஆப்ரேட்டர்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த யூசர்ஸ்க்கு அறிவிப்பாங்க. ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடஃபோன், அப்புறம் ஜியோ இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடை சட்டம் போட்டிருக்காங்க. இந்த தடை சட்டத்துக்கு இதுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு அறிவிப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி யாராச்சும் பேங்க்கில் வயசானவங்க, அது இல்லாமல் படிக்காதவங்க யாராவது பேங்க்கில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஏடிஎம் எடுக்கணும்னு கஷ்டப்படணும், நீங்கள் போய் உதவி பண்ணலாம். யாராவது அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் திட்டுறது, ஏடிஎம் கார்டு பின் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் ஏதாவது தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் உடனடியாக அங்கே இருக்கிற பேங்க் ஆஃபீஸரையோ இல்லை பக்கத்தில் இருக்க யாராவது அதிகாரிகிட்ட இதை பற்றி தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உள்ள ஸ்கேம்ஸை நம்ம தடுப்போம். தேங்க்யூ, பை.